ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படை 1400 கோடி ரூபாய்க்கு ருத்ரம்-1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ருத்ரம்-1 மிசைல்ல சில மாற்றங்களை செய்து இந்த மிசைலை வேறு விதமான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்தவும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா எதற்காக 1400 கோடி ரூபாய்க்கு ருத்ரம்-1 மிசைல்களை வாங்குறாங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சம் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியன் ஆர்மில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய கிரவுண்ட் வெஹிக்கிள்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த வெஹிக்கிள்களை இந்தியன் ஆர்மி எதற்காக வாங்குறாங்க, எந்த நிறுவனம் இந்த வெஹிக்கிள்களை சப்ளை செய்ய போறாங்க, யுத்த களங்கள்ல அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், அர்ஜென்டினா விமானப்படைக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட்ல சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே கடுமையான பல பரீட்சை நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த பல பரீட்சையில இந்தியாவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, இந்திய விமானங்களை அர்ஜென்டினா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீப காலமா இந்தியா வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதை பெருமளவுல குறைச்சிட்டு உள்நாட்டு ஆயுதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ருத்ரம்-1 மிசைல்களை இந்திய விமானப்படை 1400 கோடி ரூபாய்க்கு வாங்க போறாங்க. இதற்கான ப்ரொபோசலை இந்திய விமானப்படை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிடம் ஒப்படைச்சிருக்கிறதாகவும் கூடிய விரைவில் இது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை வாங்க உள்ள ருத்ரம்-1 மிசைல் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்தியாவுடைய ருத்ரம்-1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால எதிரிகளோட ரடார் சிஸ்டத்தை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். பழைய ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் ரடார் சிஸ்டம் ஆபரேஷனல் கண்டிஷன்ல இருக்கும் பொழுதுதான் அதை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். ஆனா இந்தியா இப்ப டெவலப் செஞ்சிருக்க ருத்ரம்-1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால எதிரிகளுடைய ரடார் ஆபரேஷனல் கண்டிஷன்ல இல்லனாலும் அதை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ருத்ரம்-1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த மிசைலை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். ருத்ரம்-1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI மற்றும் மிராஜ் 2000 விமானங்கள்ல இருந்து இந்தியா பயன்படுத்த போறாங்க. இந்த மிசைலோட அக்யூரசி மிகவும் அதிகம். ருத்ரம்-1 மிசைல் தான் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்த மிசைலை டிசைன் செய்தது DRDO நிறுவனம். தற்போது இந்த மிசைலை தயாரித்து வருவது அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். ருத்ரம்-1 மிசைல் 600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்ல 55 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியா ருத்ரம்-2 மற்றும் ரudram-ii அப்படிங்கிற 2 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 300 முதல் 550 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ருத்ரம்-1 மிசைல் ஒரு டாக்டிக்கல் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல்னால லான்ச் செய்வதற்கு முன்பும் டார்கெட்டை லாக் செய்ய முடியும். அதே போன்று லான்ச் செய்த பிறகும் டார்கெட்டை கண்டுபிடித்து லாக் செய்ய முடியும். இந்த மிசைல்ல இருக்கக்கூடிய பாசிவ் ஹோமிங் ஹெட்டை பயன்படுத்தி எந்த இடத்துல இருந்து ரடார் சிக்னல்கள் வருது அப்படிங்கறத மிக எளிதா இந்த மிசைல்கள் கண்டுபிடித்திருது. இதன் காரணமா எதிரிகளின் ரடார் சிஸ்டங்கள் இந்த மிசைல் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ருத்ரம்-1 மிசைல அதிக அளவுல வாங்கி இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உக்ரைன் ரஷ்யா போற இந்திய முப்படைகளும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள பெரும்பாலான ஆயுதங்களை பயன்படுத்தி தான் ரஷ்யா உக்ரைன்ல சண்டையிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்ய விமானப்படை விமானங்கள் உக்ரைன் யுத்தத்துல மிக சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா Su-35S விமானம் மிக சிறப்பா செயல்பட்டு. இதற்கு முக்கிய காரணம் R-77 லாங் ரேஞ்ச் மிசைல் தான். அதற்கு அடுத்து மிக
Tu-31BM விமானங்களும் உக்ரைன் ரஷ்யா போர்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதற்கு காரணமும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்க R-37 அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் விமானப்படை விமானங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா R-37M மிசைல்களை பயன்படுத்தி உக்ரைன் விமானப்படைக்கு சொந்தமான எரிபொருள் டேங்கர் விமானங்கள், அவாக்ஸ் விமானங்கள் மற்றும் ரடார்களை எடுத்து செல்லக்கூடிய C4I ஸ்டார் ஏர்கிராப்ட்ஸ் போன்ற பல விமானங்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. R-37M மிசைல் 600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 150 முதல் 350 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல செமி ஆக்டிவ் மற்றும் ஆக்டிவ் ரடார் ஹோமிங் கைடிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். தற்போதைய நிலையில் இது போன்ற மிசைல் இந்தியாவிடம் கிடையாது. ஆனா இந்தியா அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற ஒரு மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் 340 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில rudram-i மிசைலையே ஒரு ஏர் டு ஏர் மிசைலா மாடிஃபை செய்யலாம் அப்படின்னு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் rudram-i மிசைல்ல பயன்படுத்தப்படும் டூயல் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டார். இந்த ராக்கெட் மோட்டார்னால 600 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல 150 இருந்து 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய வைக்க முடியும். இந்த மிசைல்ல 55 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருள் இருக்கு. rudram-i மிசைல ஏர் டு ஏர் மிசைலா மாற்றுவது மிகவும் எளிதுதான். ஏன்னா rudram-i மிசைலோட ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியும் அஸ்த்ரா மிசைல்களோட ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப சிமிலரா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அஸ்த்ரா மிசைல்களை விட rudram-i மிசைல் மிகவும் விலை குறைவு. இதனால அஸ்த்ரா MK3 மிசைலை விட மிகவும் விலை குறைவான அதிக செயல்திறன் கொண்ட ஒரு மிசைல இந்தியாவால் டெவலப் செய்ய முடியும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய தரைப்படையில அதிக அளவுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்திய தரைப்படை மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை இந்திய தரைப்படையில் எந்தெந்த பிரிவுகள்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்கு நவராத்திரி டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை அப்பாயிண்ட் செஞ்சிருக்காங்க. இதனால வரும் காலத்துல அதிகமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் இந்திய தரைப்படையில பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில தக்ஷின் சக்தி அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ இந்திய ராணுவத்தின் சதர்ன் கமாண்ட் நடத்த போறாங்க. இந்த தக்ஷின் சக்தி ஆபரேஷன்ல கிரிட்பாட்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 ட்ரக் பேஸ்ட் unmanned கிரவுண்ட் வெஹிக்கிள்களை பயன்படுத்த போறாங்க. கிரிட்பாட்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஜியூஸ் மற்றும் டைட்டன் அப்படிங்கிற 2 unmanned கிரவுண்ட் வெஹிக்கிள்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட் வெஹிக்கிள்கள் இந்த ஆபரேஷன்ல சிறப்பா செயல்படும் பட்சத்துல வரும் காலத்துல இந்த 2 கிரவுண்ட் வெஹிக்கிள்களும் அதிக அளவுல இந்திய தரைப்படையில் பயன்படுத்தப்பட உள்ளது. கிரிட்பாட்ஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்க ஜிசு வெஹிக்கிள்கள்னால அதிக எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் டிராவல் செய்ய முடியும். இந்த வெஹிக்கிள்கள்னால பாலைவனம் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள சகதியான இடங்கள்லையும் சிறப்பா செயல்பட முடியும். ஜிசு வெஹிக்கிள்ல ஆட்டோமேட்டிக் பர்சன் அண்ட் லீட் ஃபாலோயிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிள்கள்னால டார்கெட்டுகளை ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடித்து லாக் செய்ய முடியும். இதனால நமது வீரர்களால் யுத்த களத்துல மிக சிறப்பா செயல்பட முடியும். இரண்டாவதா கிரிட்பாட்ஸ் நிறுவனம் இந்த ஆபரேஷன்ல பயன்படுத்த போறது டைட்டன் அப்படிங்கிற unmanned கிரவுண்ட் வெஹிக்கிள். இந்த டைட்டன் unmanned கிரவுண்ட் வெஹிக்கிள் ஒரு ஹை கெபாசிட்டி மல்டி யூட்டிலிட்டி காம்பாக்ட் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள்களை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த வெஹிக்கிள்களால் எந்த ஒரு ஹியூமன் அசிஸ்டன்டும் இல்லாமல் யுத்த களங்கள்ல நிர்ணயிக்கப்பட்ட ஆபரேஷன்களை மிக சிறப்பா செயல்பட முடியும். டைட்டன் unmanned கிரவுண்ட் வெஹிக்கிள்ல அமோகா 3 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால யுத்த களங்கள்ல எதிரிகளின் பேட்டில் டேங்க்ஸை தாக்கி அழிப்பதற்கு இந்த unmanned கிரவுண்ட் வெஹிக்கிள்களை பெரும் அளவுல இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், அர்ஜென்டினா தன்னுடைய விமானப்படையின் பயன்பாட்டிற்காக 12 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில உலகின் பல நாடுகள் அர்ஜென்டினாவுக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கு போட்டியிட்டாங்க. இதுல அர்ஜென்டினா 3 விமானங்களை இறுதி கட்டத்துக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. அர்ஜென்டினா டென்மார்க் நாட்டிடமிருந்து பழைய F-16 விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டாங்க. அமெரிக்க அரசாங்கமும் அர்ஜென்டினாவுக்கு F-16 விமான
விமானங்களை விற்பனை செய்வதற்கு டென்மார்க் நாட்டிற்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஆனா ஒரு விமானத்தோட விலை 15 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த விலை அர்ஜென்டினாவை பொறுத்தமட்டில் மிகவும் அதிகம். இதனால சைனாவின் JF-17 மற்றும் இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தின் பக்கம் அர்ஜென்டினாவின் கவனம் திரும்பி இருக்கு. அர்ஜென்டினா முதற்கட்டமா ஃபுல்லி ஆபரேஷனல் கண்டிஷன்ல 12 விமானங்களை வாங்குவாங்க. பிறகு 30 விமானங்களை டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் முறைப்படி அர்ஜென்டினாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இந்த 2 கண்டிஷன்களுக்கும் சீனா மற்றும் இந்தியா ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனா அர்ஜென்டினாவுக்கு ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அர்ஜென்டினா வாங்கக்கூடிய விமானங்கள்ல எந்த ஒரு பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸும் இருக்கக்கூடாது. சீனாவின் JF-17 விமானங்கள்ல மிக குறைவான அளவுல பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதனால அவங்க அதை ரீப்ளேஸ் செய்து தருவதா ஒப்பு கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்திலையும் சில முக்கியமான பாகங்கள் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தது. அத இந்தியாவின் HAL நிறுவனம் ரீப்ளேஸ் செய்து தருவதா அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அர்ஜென்டினா சீனாவின் JF-17 விமானத்துல பயன்படுத்தப்படும் WS-13 இன்ஜினோட செயல்திறன் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த WS-13 ரஷ்யாவின் RD-93 இன்ஜினோட ஒரு காப்பி. இந்த இன்ஜின் தான் பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் நைஜீரியா நாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட JF-17 விமானத்துல பொருத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அர்ஜென்டினாவுக்கு நன்றாகவே தெரியும். மியான்மர் நாடு 2018 வருடம் தான் JF-17 விமானத்தை சீனாவிடம் இருந்து வாங்கினாங்க. ஆனா 2020 இந்த விமானத்துல பல முக்கியமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனையை சரி செய்து தரும்படி சீனாவிடம் கோரிக்கை வச்சாங்க. இந்த சூழ்நிலையில கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா தங்களால் உங்கள் நாட்டிற்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருந்து 15 இன்ஜினியர்கள் கொண்ட ஒரு டீமை மியான்மர் நாட்டிற்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் டீமால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியல. இது நாள் வரைக்கும் மியான்மர் விமானப்படையில உள்ள JF-17 விமானங்கள் கிரவுண்ட் செய்யப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அர்ஜென்டினா இந்தியாவின் LCA தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா LCA தேஜஸ் விமானத்துல உள்ள பிரிட்டிஷ் காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் செய்து அர்ஜென்டினாவுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அர்ஜென்டினா ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டு ஏர் டு ஏர் மிசைல்களான பைத்தான் 5 மற்றும் டெர்பி மிசைல்களை பயன்படுத்தி வர்றாங்க. இதன் காரணமா இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தை வாங்கினாங்கன்னா அந்த மிசைல்களை இன்டகிரேட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பயன்படுத்திய ஆயுதங்கள் அப்படிங்கறதுனால அர்ஜென்டினா விமானப்படை விமானிகளுக்கு மிகவும் எளிதா இருக்கும். இதன் காரணமா இந்தியாவிற்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வேறு ஏதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.